படம் ராம் சரண் ஹார்ட் ஒர்க்கு, அவரோட எஃபர்ட்ஸு அதுக்காக மட்டும் தான் படம் நல்லா இருந்துச்சே தவிர, வேற எதுக்காகவும் படம் நல்லா இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா, என்னோட ஓப்பன் ரிவ்யூ இதுதான். படம் வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல. 5க்கு 2.75 தான் நான் குடுப்பேன். ஏன்னா, படத்துல வந்து படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. பெட்டின்றவன் அவன் ஐடென்டிட்டிக்காக வந்து அவன் ஊருக்காகவும், ஐடென்டிட்டிக்காகவும் போராடுறான். ஆனா, அத வந்து அவங்க ஸ்ட்ராங்கா காட்டாம, கமர்ஷியல் ஜோன்ல காட்டுனதுன்றது, அது ஒரு மாரி ஸ்டோரியோட இதுவே அப்பயே வந்து இதுவாயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ, அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவும் ஸ்ட்ராங்கா இல்ல. அண்ட் அட் த சேம் டைம் எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அட்டாச்மெண்ட் இல்ல. இதில ஜெகபதி சார் பாபு சார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆக்சுவலா அவர் சீன்ஸ்லாம் அந்த எமோஷனலா இருந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் அவர தாண்டி யாரோட சீன்ஸும் பெருசா எமோஷனலா அட்டாச் ஆகல. அண்ட் எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு எல்லாமே. ஒரு மாரி ராம் சரணுக்காக மட்டும் கமர்ஷியலா எடுத்து வச்ச மாரி இருந்தது. அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்டிஃபைங் வுமன்ஸ் இப்போ ஜான்வி கபூர் பார்த்துருப்பீங்க. அந்த சவுத் சைட்லேயே எவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க. பட் நார்த் சைட்லேருந்து எதுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து ஓகே மார்க்கெட் தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. பட் எதுக்கு ஒரு வில்லேஜ் கேர்ளை வந்து நீங்கள் இப்படி தான் போர்ட்ரே பண்ணணுமா? ஒரு வந்து கிளாமரஸாக இதுனா ஓகே பரவாயில்ல. ஜனங்க வந்து நீங்கள் இப்படி தான் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா அப்படின்றது சுத்தமாக தெரியல. கிளாமரஸாக எடுத்தால் தான் எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்கன்னா அப்புறம் என்ன? இப்போ எல்லா படமும் கிளாமரஸாக தான் எடுக்க முடியுமா? ஒரு படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தாலே ஜனங்க பார்ப்பாங்க. நீங்க இந்த மாதிரி கிளாமரஸா வச்சாதான் படம் பார்ப்பாங்கன்னு கிடையவே கிடையாது. அது வந்து டைரக்டர் வந்து டைரக்டர்னு இல்ல. தமிழ் சினிமாவா இருந்தாலும் சரி, தெலுங்கு சினிமாவா இருந்தாலும் சரி, அவங்களோட மைண்ட் செட்டை மாத்திக்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல சினிமாவை எடுக்க முடியும்ன்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். வேற ஒன்றும் இல்லாமல் ஒன் டைம் வாட்சபிள் தான் பார்க்கலாம். படத்துல வந்து அவரோட மியூசிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 2 சாங் நல்லா இருந்துச்சு. மத்தபடி வந்து அவரோட பிஜிஎம்ஸும் ஒரு டீசென்ட் ஒர்க்ல தான் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். அவரோட பிஜிஎம்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப லென்த்தி தேவையே இது வந்து 2 ஹவர் 45 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்ல வந்து முடிக்க வேண்டிய ஒரு படம். அந்த தேவையில்லாம அந்த ஜான்வி கபூரோட அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து ரொம்ப ட்ராக் அடிச்சு, ஆனா அது மட்டும் இல்லாம சம்மந்தமே இல்லாம ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட் எல்லாம் சம்மந்தமே இல்லாம எதுக்கு எடுத்துட்டு வராங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க 2 ஸ்போர்ட்ட வச்சு அவங்க எடுத்துருக்கலாம். பட் தேவையில்லாம எல்லாத்தையும் குழப்பி எடுத்து ஒரு மாரி எடுத்து வச்சிருக்காங்க.